إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا محمد صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தானதாகும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். அவன் எவனாரும் பெறப்படவும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் எங்கள் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், முஃமின்கள், முத்தகீன்கள், சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. யௌமுல் ஜுமுஆ, வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பான இந்த தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகைக்கு வருகை தரவிருக்கின்ற அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரங்களில் சந்தர்ப்பங்களில் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இவ்வாறான விடயங்களை எடுத்து செயலாற்றும்படி நாம் பணிக்கப்பட்டிருக்கின்றோமோ அவ்வாறான விடயங்களை கண்டறிந்து அவசரமாக எடுத்து செயலாற்றும்படியும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சொற்பமான அற்பமான காலகட்டத்தில் அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் எவ்வாறான விடயங்களில் இருந்து ஒதுங்கி தவிர்ந்து வாழும்படி நம்மை பணித்திருக்கின்றார்களோ அவ்வாறான விடயங்களிலிருந்து முற்று முழுவதுமாக ஒதுங்கி தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொண்டவனாக இன்றைய குத்பாவுடைய பிரசங்கத்திலே மஸ்ஜிதின் உருவாக்கமும் எமது கடமைகளும் என்கின்ற தலைப்பினூடாக ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களுடைய கவனத்திலே பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளும் அன்பும் கருணையும் காரணமாக அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு அல்லாஹுடைய இறை இல்லத்தை, அவனுடைய மஸ்ஜிதை நிர்மாணித்துவிட்டு அதனுடைய பணிகளை துவக்குகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் பல கோடி படைப்பினங்களை ரப்புல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கிறான். மிகவும் அழகான படைப்பினங்கள், மிகவும் மனிதனுடைய சிந்தனையிலே வியப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகவுமே அழகான, பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமான படைத்த ரஹ்மான் ஊருகளில் செழிப்பான இடங்களை
கண் கவரக்கூடிய இடங்களை படைத்த ரஹ்மான், அவனுக்கு ஊர்களில் மிகவும் விருப்பமான இடம் என்று சொன்னால் அவனுடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, ஊரில் உள்ள இடங்களில் அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான இடம், அல்லாஹ் மிக மிக நேசிக்கக்கூடிய இடம் அவனுடைய மஸ்ஜிதுகள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு மஸ்ஜிதை, அப்படிப்பட்ட இறை இல்லத்தை நாங்கள் அமைத்துவிட்டு நிர்மாணித்துவிட்டு அதனுடைய பணிகளை துவக்குகின்ற இந்த நாளிலே, அதனுடைய பணிகளை துவக்குகின்ற இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மம்பனா மஸ்ஜிதன் லில்லாஹ் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, எவரொருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஒரு மஸ்ஜிதை, பள்ளிவாசலை நிர்மாணிக்கின்றாரோ அவருக்கு நாளை ஜன்னத்திலே, சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை, ஒரு வீட்டை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கட்டுகிறான், அமைக்கின்றான் என்ற செய்தியை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட சிறப்புமிக்க உன்னதமான பணியை, உன்னதமான மஸ்ஜிதை நாங்கள் நிர்மாணித்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஸ்ஜிதை பொறுத்தவரைக்கும் அல் குர்ஆனையும் சுன்னாவையும், அல் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸ்களையும் எங்களுடைய வாழ்வாகவும் வாழ்வியலாகவும் எங்களுடைய வணக்கமாகவும் எடுத்து நடந்து எங்கள் உயிர் மூச்சிருக்கின்ற வரைக்கும் நாங்கள் பின்தொடர்ந்து மறுமையிலே ஜன்னத்திலே உயர்வான சுவர்க்கத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மஸ்ஜித் அமைக்கப்பட்டு, இந்த மஸ்ஜிதுடைய பழமையான கட்டிடமோ பல சேதங்களுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையிலே பல வருடங்கள் எமக்கொரு மஸ்ஜித் அமையாதா, பல வருட கனவுகள், பல வருட பிரார்த்தனைகள், பல வருட அழுகைகளுக்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு மஸ்ஜிதை, பிரமாண்டமான ஒரு மஸ்ஜிதை, கம்பீரமான ஒரு மஸ்ஜிதை இந்த ஊரில் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய அனைவர்களுடைய பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, நாம் இந்த தருணம் நிதானமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம். நாம் இந்த மஸ்ஜிதுடைய பணிகளிலே, பள்ளிவாசலுடைய நிர்வாகம், ஊர் ஜமாத்தினர்கள், தனவந்தர்கள், கல்விமான்கள், ஆலிம்கள், உலமாக்கள், ஆண்கள், பெண்கள், சிறார்கள் உட்பட வெளியூரை சார்ந்த சகோதரர்கள், எத்தனையோ நலன் விரும்பிகள் அனைவர்களுடைய உதவியினாலும் அல்லாஹ்வுடைய உதவி முதன்மையானது. அதற்கு பின்னால் அனைவர்களுடைய உதவினாலும் இந்த மஸ்ஜித் அல்ஹம்துலில்லாஹ் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்திலே நாங்கள் நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் கொடுத்த ரூபாய்கள், ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிகள் அனைத்தும் வீணாகிவிடக்கூடாது. எவர்களுடைய வரவேற்புக்கும், எவர்களுடைய பாராட்டுக்கும், எவர்களுடைய முகஸ்தூதிகளுக்கும் எங்களுடைய அமல்கள் இந்த இடத்திலே வீணாகிவிடக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே பறைசாட்டுங்கள். அல் குர்ஆனிலே உலகத்திலே முதன்மையான இறை இல்லம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அவர்களுடைய அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உலகத்தின் முதன்மையான இறை இல்லத்தை காபாவை அவர்கள் நிர்மாணித்த பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனை அல் குர்ஆன் நினைவு கூறுகின்றது. வைஸ் யர்ஃபஉ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் காபா என்கின்ற அந்த இறை ஆலயத்தின் அடித்தளத்தை உயர்த்திய பொழுது நாங்கள் மிகச் சிறந்த பணியை செய்துவிட்டோம், பூரணமாக செய்துவிட்டோம்.
என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லை சகோதரர்களே. அவர்கள் செய்த பிரார்த்தனை ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் நாம் செய்த இந்த பணியை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. இந்த பிரார்த்தனையை நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். நாங்கள் எல்லோரும் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்ட வேண்டும். இந்த மஸ்ஜிதுடைய நிர்மாண பணிக்காக வேண்டி ஒரு துரும்பை ஏனும் அசைத்தவர்கள் இருப்போம். பெரும் மலை அளவுக்கு வேலைகளை நாங்கள் செய்திருப்போம். பணத்தால் செய்திருப்போம், சிந்தனையால் செய்திருப்போம், உடம்பினால் செய்திருப்போம். அல்லாஹ்விடத்திலே அனைத்தையும் பரம் சாட்டுங்கள். இறைவா உனக்காக வேண்டி உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடி இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி நான் உதவி செய்தேன். அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடமிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக என்கின்ற அந்த தூய்மையான பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் நாளை ஜன்னத்திலே சுவர்க்கத்திலே இன்பகரமான அந்த அவனுடைய மாளிகையை, அவனுடைய வீட்டை நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் தந்த அருள் புரிவானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளிவாசல்கள் என்பது, இறை இல்லங்கள் என்பது வெறுமென இங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய நவீன வசதிகள், கட்டிட கலைகளினூடாக, இங்கே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களூடாக மஸ்ஜிதுகள் சிறப்பு பெறுவது கிடையாது. மஸ்ஜிதுகள் இங்கே நடைபெறக்கூடிய செயல்பாடுகளினூடாக, மஸ்ஜித் எந்த நோக்கங்களுக்காக கட்டப்பட்டதோ அந்த நோக்கங்கள் நிறைவேற்றுவதனூடாகத்தான் மஸ்ஜிதுகள் சிறப்பு பெறுகிறது என்பதை நாங்கள் ஆழமான முறையிலே நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பின்னால் வரக்கூடிய சகோதரர்கள், முன்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் முன்னுக்கு வந்தால் பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு வசதியை கருதினே முன்னுக்கு வாங்க கொஞ்சம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பள்ளிவாசல்கள், இறை இல்லங்கள் என்பது சாதாரண இடங்கள் கிடையாது. முஸ்லிம் உம்மத்தினுடைய கேந்திர தலைமை இடமாக இந்த மஸ்ஜிதுகள் இருந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட மஸ்ஜிதுகளாகத்தான் எங்களுடைய மஸ்ஜிதுகள், இறை இல்லங்கள் அமைய பெற வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக உறுதியாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் படிக்கின்ற பொழுது, நுபுவத் முதல் அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் நடந்த நிகழ்வுகள், மிக முக்கியமான நிகழ்வுகள், சமூகத்திலே பெரும் பேரதிர்ச்சியை, மறுமலர்ச்சிகளை ஏற்படுத்திய நிகழ்வுகள், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் பெரும் புரட்சியை ஏற்படுத்திய நிகழ்வுகளில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ரப்புல் ஆலமீன் படைத்தவன் ரஹ்மான் எதனை முற்படுத்தினான் என்று சொன்னால் மஸ்ஜிதுகளினூடாகத்தான் அவ்வளவு பெரிய பணிகளையும் புரட்சிகளையும் ரப்புல் ஆலமீன் முன்னெடுத்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த அமைப்பிலே ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு பகுதிதான் மிஅராஜுடைய பயணம். 7 வானங்களை கடந்த பயணம், நபிமார்களை சந்தித்த பயணம், நபிமார்களோடு உறவாடிய பயணம், சுவர்க்கத்தை கண்ட பயணம், நரகத்தை பார்த்த பயணம், சுவர்க்கத்திலே நல்லவர்களுக்கு இன்பகரமான நிகழ்வுகளையும் நரகத்திலே பாவிகளுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகளை பார்த்த பயணம், அல்லாஹ்வோடு உரையாடிய பயணம். இந்த பயணத்திலே அல்லாஹ் தேர்வு செய்தது எது என்றால் பிரதானமாக இருந்த மஸ்ஜிதுகளைத்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதில் ஹராமிலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் தன்னுடைய அடியாரை ஒரே இரவில் அழைத்து சென்ற அந்த அல்லாஹ் தூயவன் அவருடைய பரிசுத்தத்தை பறைசாட்டுகின்ற அளவுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பயணத்துக்கு தேர்ந்தெடுத்தது மஸ்ஜிதைத்தான், பள்ளிவாசல்களைத்தான். இன்னும் சொன்ன போனால் அன்பர்களே, நன்றாக கவனியுங்கள். ரசூலுல்லாவுடைய அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை பாருங்கள்.
அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே முன்மாதிரி மிக்க செயல்பாடுகளாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கொண்டு வந்ததும் மஸ்ஜிதுகளைத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே அவர்கள் இடையிலே குபா என்கின்ற அந்த இடத்துக்கு வருகிறார்கள். அந்த இடத்தை அடைந்து ஏறத்தாழ 10 நாட்கள் அந்த இடத்திலே தங்கியிருந்தார்கள். தங்கியிருந்து செய்த வேலை முதலாவதாக எப்படி தூங்குவது, எப்படி சமைப்பது, எப்படி இந்த இடத்திலே இருப்பது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்திக்கவில்லை. அந்த இடத்திலே தன்னையும் விட தன்னுடைய சமூகத்துக்கான, இந்த தேசத்துக்கான, இந்த முழு உலகத்துக்குமான அந்த விடயத்தை சிந்திக்கின்றார்கள். அங்கே ஒரு மஸ்ஜிதை அமைக்கின்றார்கள். மஸ்ஜிதை அமைத்து அங்கே பெரும் புரட்சியை ஏற்படுத்தினார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கின்றோம். ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே மதீனாவுக்கு சென்ற வேளையிலே அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது செய்த வேலை, அங்கே ஒரு காணியை அவர்கள் விலைக்கு வாங்கி அதிலே தன்னுடைய கையால் மரத்தை வெட்டி மண்ணை சரித்து மண்ணை குலைத்து இறை இல்லத்தை அமைத்தார்கள். மஸ்ஜிது நபவி அமைத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். முஸ்லிம் சமூகத்தின் தலைநகரங்களாக மஸ்ஜிதுகள் தான் இருந்திருக்கின்றது. வெறுமெனே மக்களை தொழுகைக்காக அழைத்து தொழுதுவிட்டு பூட்டு போட்டுவிட்டு செல்லக்கூடிய இடங்களும் தலங்களும் அல்ல சகோதரர்களே மஸ்ஜிதுகள். மஸ்ஜிதினூடாக ஏராளமான பணிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். என்னென்ன பணிகள் என்று பார்த்தால், முஸ்லிம் சமூகத்தின் உயிர் நாடிகளாக ஒரு உடம்பிலே இதயத்திலே இருந்து முழு உடம்புக்கும் எப்படி இரத்தம் பாய்ச்சப்படுகின்றதோ இதே போன்று முஸ்லிம் உம்மத்தினுடைய எல்லா விதமான விடயங்களையும் மஸ்ஜிதை தலைமையமாக கொண்டு நடைபெறக்கூடிய ஒரு கட்டமைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நன்றாக நாங்கள் சிந்தனை செய்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் இந்த மஸ்ஜிதை முதன்மைப்படுத்தித்தான் எல்லா காரியங்களையும் முன்னெடுத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது நாங்கள் எங்களுடைய மஸ்ஜித் பல ஆண்டு கனவுகளுக்கு பின்னால், பிரார்த்தனைகளுக்கு பின்னால் இன்றைக்கு மஸ்ஜிதை நிர்மாணித்திருக்கின்றோம். தோடு எங்களுடைய பணிகள் முடிவடையவில்லை சகோதரர்களே. நேற்று வரைக்கும் இந்த மஸ்ஜிதை எப்படி நிர்மாணிப்பது, எப்படி இந்த மஸ்ஜிதை திறப்பது, இதுக்குண்டான வேலை திட்டங்களை எப்படி செய்தோம் என்று சிந்தித்த நாம் இன்றிலிருந்து மிக பெரும் பொறுப்பை சுமந்து விட்டோம் சகோதரர்களே. மிக பெரும் சமுதாயத்தினுடைய பொறுப்பை நாங்கள் ஒவ்வொருவர்களும் சுமந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகள், பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி மறுமையில் விசாரணை செய்யப்படும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவர்களும் மிக பெரும் பொறுப்பை சுமந்திருக்கின்றோம். இந்த மஸ்ஜிதினூடாக இந்த ஊருக்கு தேவையான, இந்த சமூகத்துக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் மஸ்ஜிதினூடாக முன்னெடுக்க வேண்டுமே. இது சாதாரண ஒரு பொறுப்பா சகோதரர்களே? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இதுக்கு பின்னால் பொறுப்பு வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மஸ்ஜிதினூடாக என்னென்ன காரியம் எல்லாம் முன்னெடுக்கப்பட வேண்டுமோ அத்தனை காரியங்களையும் நாங்கள் முன்னெடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்று வரைக்கும் நாங்கள் பட்ட சிரமங்கள், துன்பங்கள் இன்றோடு முடிவடைந்து விட்டது என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. நினைத்தால் மிக பெரும் தவறை செய்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மக்காரிஹி, சுவர்க்கத்துக்கு செல்லும் பாதையை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே சுவர்க்கம் சிரமங்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நரகம் என்பது மனோ இச்சைகளால் சூழப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரகத்துக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், செல்ல வேண்டுமாக இருந்தால் மனம் நினைச்ச மாதிரி நாங்கள் நினைச்சிற மாதிரி வாழ்ந்து விட்டால் அந்த நரகத்தை அடைய முடியும். ஆனால் சுவர்க்கம் அப்படி அல்ல. நாங்கள் இந்த உலகத்திலே கஷ்டப்பட வேண்டும், இன்னல்களை சந்திக்க வேண்டும், துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். துயரங்களோடு நாம் பயணிக்கின்ற பொழுதுதான் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையை வல்லவர் ரஹ்மான் எங்களுக்கு இலகுபடுத்துவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அமைப்பிலே பிரமாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுடைய உருவாக்கத்திலே நாங்கள் ஒவ்வொருவர்களும் பயணப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொருவர்களும் பயணப்பட்டு நாங்கள் எங்களால் முடியுமான உதவிகளை செய்திருக்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே பறைசாட்டுவோம் எங்களுடைய பணிகளுக்காக. நாளை ஜன்னத்திலே சுவர்க்கத்திலே அல்லாஹ் வீட்டை தர வேண்டும் என்று. அதே போன்று இந்த மஸ்ஜிதுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நாங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட உன்னதமான இந்த மஸ்ஜிதை நாங்கள் எவ்வாறு அமைத்தோமோ அதே போன்று இந்த மஸ்ஜிதை இந்த சமூகத்தின் உயிர் நாடியாக, இந்த சமூகத்தின் எல்லா விடயங்களையும் இந்த மஸ்ஜிதை கொண்டு எல்லா விடயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு மஸ்ஜிதாக இந்த பள்ளிவாசலை வல்லவர் ரஹ்மான் ஆக்கி அருள் புரிந்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை எப்படிப்பட்ட பன்முக செயல்பாடுகளோடு அந்த மஸ்ஜிதை கட்டமைத்தார்கள் என்று சொன்னால், கல்வியை கற்கக்கூடிய ஒரு கலாசாலையாக மஸ்ஜிதைத்தான் அமைத்தார்கள். அங்கே அஸ்ஹாபு சுஃபா என்ற திண்ணை தோழர்கள் பலர் இருந்தார்கள். அவர்களுக்கு வீடு வாசல் எது வசதி வாய்ப்புகள் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரையே சார்ந்திருந்தார்கள். மொத்தத்திலே அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு அதாவது மார்க்கத்தை படிக்கக்கூடிய பணியை பள்ளிவாசலிலே தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அதே போன்று பன்முக பரிணாமத்தோடு விரிந்து பரந்த பல அறிவுகளை பள்ளிவாசலிலே தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி வில்வித்தை செய்ய வேண்டும், எப்படி போர் செய்வது, அதற்கான பயிற்சியை எப்படி எடுப்பது என்பதை எல்லாமே மஸ்ஜிதிலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று பள்ளிவாசல்கள் நீதிமன்றங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதிமன்றங்களாக பள்ளிவாசலை ஆக்கினார்கள். பிரச்சனையோடும் துன்பங்களோடும் வரக்கூடியவர்களை தீய விசாரித்து அவர்களுக்குரிய நீதியை வழங்கக்கூடிய நீதிமன்றங்களாக மஸ்ஜிதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். காயப்பட்டு வரக்கூடியவர்கள், போர்க்களத்திலே இரத்தத்தோடும் காயங்களோடும் வரக்கூடியவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு நிலையமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை பயன்படுத்தினார்கள். கருத்து பரிமாற்றம், ஒற்றை கருத்தில் எல்லோரும் பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலை பிழையானது. எல்லோருடைய கருத்தும் வரவேற்கப்பட வேண்டும், கருத்து சொல்லப்பட வேண்டும், உங்களுக்கு மத்தியில் மஷூரா செய்யப்பட வேண்டும் என்று கருத்துக்களை பரிமாறக்கூடிய, மஷூராக்களை சொல்லக்கூடிய இடம் தலங்களாக மஸ்ஜிதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கியிருக்கின்றார்கள். நிதி திரட்டி சேவையை செய்யக்கூடிய சேவை மன்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை உருவாக்கினார்கள். பின்னால் வரக்கூடிய சகோதரர்களுடைய வசதியை கருதி
முன்னால் இருக்கக்கூடிய சகோதரி இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்கண்டா அவங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இடங்கள் கிடைக்கும். காலியாக இருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருடைய நேரம் அங்கே ஏழ்மையின் உச்சகட்டத்தில் வறுமையின் உச்சகட்டத்தில் இருந்த ஒரு மக்கள் கூட்டம் வருகின்றார்கள். இவர்களுடைய ஏழ்மை நிலையை பார்த்த ரசூலுல்லாஹ்வுடைய கண் கலங்கி விடுகின்றது. தோழர்களுக்கு சொல்கிறார்கள், ஏழை மக்கள் வந்திருக்கின்றார்கள், இவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே அங்கே இருந்த ஒரு சஹாபி எழும்புகிறார். அந்த தோழர் அவருக்கு முடியுமான அளவுக்கு தானியங்களையும் அதே போன்று இன்னொரென்ன பொருட்களையும் துணிமணிகளையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். எடுத்துக்கொண்டு வந்து குவித்த நேரத்திலே அதை பார்த்து ஏனைய சஹாபாக்களும் அவர்களுடைய அந்த மக்களுக்கு உதவுவதற்காக வேண்டி பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அவர்களுடைய துயரத்தை போக்கினார்கள், துன்பத்தை போக்கினார்கள் என்ற வரலாற்று செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று மிகவும் ஒரு அழகான ஒரு வரலாற்று செய்தி, சுமாமா பின் உசால் என்கின்ற அந்த தோழர் உடைய வரலாற்று செய்தி பாருங்கள். பன்முக செயல்பாடுகளோடு எப்படி இறை தூதர் அவர்கள் மஸ்ஜிதை வைத்திருந்தார்கள் என்று. இந்த சுமாமா இப்னு உசால் என்கின்ற இந்த தோழரை பொறுத்த வரைக்கும், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தேசத்தை நோக்கி ஒரு குழுவை அனுப்பி வைக்கின்றார்கள். அனுப்பி வைத்தால் சுமாமா என்கின்ற அந்த தோழரை சஹாபாக்கள் சிறைபிடித்து வந்து ஒரு தூணிலே, மஸ்ஜிது நபியுடைய தூணிலே கட்டி போடுகிறார்கள். கட்டி போட்டால் இந்த சுமாமா என்ற மனிதர் சாதாரண ஒரு மனிதர் அல்ல சகோதரர்களே, சாதாரண ஒரு மனிதர் அல்ல. அந்த இவருடைய ஆளுகைக்கு கீழால் ஒரு சிற்றரசர், பெரும் பெரும் செல்வங்களை வைத்திருந்தவர், இஸ்லாம் என்றாலே பிடிக்காது, அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் அப்படி வெறுப்பு, இஸ்லாத்துக்கு எதிராகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராகவும் திட்டங்களை தீட்டி தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்ட ஒரு மனிதர் சிறைபிடிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறார். முதலாவது நாள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட முறையை பாருங்கள். மா இந்தக சுமாமா இடத்திலே கேட்கிறார், சுமாமாவே, இப்பொழுது நீ கைதியாக பிடிக்கப்பட்டு வந்திருக்கின்றாய், இஸ்லாத்துக்கு எதிராக ரசூலுக்கு எதிராக இப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறாய் என்று விவரப்படுத்துகிறார்கள். அப்பொழுது சுமாமாவே, நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்ட நேரத்திலே, இந்தி ஹைருன் யா முஹம்மத், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதே, என்னிடத்திலே நலவுதான் இருக்கிறது. முதலாவதாக அந்த தோழர் சொன்னார், நீங்கள் என்னை கொலை குற்றவாளியாக அறிவித்து மரண தண்டனை விதித்தாலும் அதுக்கு பொருத்தமான ஆள் தான் நான், அவ்வளவு செய்திருக்கிறேன் இஸ்லாத்துக்கு எதிராக. இரண்டாவதாக சொன்னார், இவையெல்லாம் மறந்து மன்னித்து விட்டால் நான் நன்றி உணர்வோடு நடந்து கொள்வேன். மூணாவதாக சொன்னார், பிணை தொகையாக எதை வேண்டுமோ, எத்தனை செல்வங்கள் பொருளாதாரம் வேண்டுமோ உங்களுடைய காலுக்கடியால் கொண்டு வந்து குவிப்பதற்கு நான் அவ்வளவு வசதி வாய்ப்பை இறைவன் தந்திருக்கின்றான் என்று சொல்லிவிடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சென்று விடுகிறார்கள். இரண்டாவது நாள் அதே கேள்வி, அதே 3 பதில்கள். மூன்றாவது நாள் அதே கேள்வி, அதே 3 பதில்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள், அவரை சுதந்திரமாக விட்டு விடுங்கள் என்று சொன்ன நேரத்திலே அவர்கள் பக்கத்திலே இருந்த தடாகத்துக்கு போய் கால் கைகளை கழுவி அல்லது குளித்துவிட்டு இறை தூதரிடத்திலே வந்து அவருடைய கையை பிடித்து கொண்டு ஷஹாதாவை சொன்னார்கள். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி முஸ்லிமாகிவிட்டார். அவர் 3 விடயங்களை பின்னால் சொன்னார்கள். இந்த உலகத்திலே இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு பிடிக்காத ஒரு முகம் என்றால் உங்களுடைய முகம்தான் இருந்தது, ஆனால் இந்த நிமிடத்திலிருந்து எனக்கு பிடித்த முகம் உங்களுடைய முகம் என்று
ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார், எனக்கு பிடிக்காத ஊர் என்றால், வெறுப்புக்குரிய ஊர் என்றால் இந்த மதீனா மாநகர்தான். ஆனால் இந்த நிமிடம் முதல் எனக்கு மிகவும் பிரியமான ஊர் இந்த மதீனா தான் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார், பின்பற்றத்தக்க மார்க்கத்திலே எனக்கு பிடிக்காத ஒரு மார்க்கம் என்றால் இந்த தீனுல் இஸ்லாம் தான். ஆனால் இந்த நிமிடத்திலிருந்து எனக்கு மிகவும் பிடித்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் சிந்தனை செய்வோம், இத்தனை அம்சங்களும் 3 நாளில் அவர் மாற்றியது எது? பள்ளிவாசலில் அவர் கண்ட விடயங்கள், பார்த்த விடயங்கள், நடந்து கொண்ட விடயங்கள். இத்தனைக்கு இப்படிப்பட்ட பள்ளிவாசல்களைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். கல்வியின் மையமாக, உதவி செய்யக்கூடிய மையமாக, கஷ்டத்தோடும் மின்னல்களோடும் வரக்கூடியவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய தலமாக மஸ்ஜிதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு மஸ்ஜிதை அல்லாஹ் எங்களுக்கும் தந்திருக்கின்றான். இதனூடாக விரிந்து பரந்த செயல்பாடுகள் இந்த சமூகத்துக்கு சென்றடைய வேண்டும். அத்தனைக்கும் நாங்கள் பொறுப்புதாரிகள். எனவே வல்லவன் ரஹ்மான் இந்த மஸ்ஜிதை, உலகத்தில் உள்ள எல்லா மஸ்ஜிதுகளையும் அவனுடைய உன்னத மார்க்கத்தை உன்னதமான முறையிலே பேசுவதற்கும், மஸ்ஜிதினூடாக ஊரில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் முன்னெடுப்பதற்கு இந்த மஸ்ஜிதை காரணமாக வைத்து அருள் புரிந்து அருள்வானாக. எவைகளை எல்லாம் மார்க்கமாக கேட்டோமோ விளங்கினோமோ அவை அனைத்தையும் எங்களுடைய உள்ளத்திலே இருத்தி இறுதி நேரத்தில் கடனில்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய உயிர்கள் பிரிவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் துணை செய்து அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.